கையில காசு இல்லாம கால்ல செருப்பு கூட இல்லாம, ஆனா அந்த சின்ன பையனோட கண்ணுல சாதிக்கணுங்கிற வெறி இருந்தது. இன்னைக்கு இந்திய கிரிக்கெட்டையே தாம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கான் அந்த சின்ன பையனோட வளர்ச்சி தான் இன்னைக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங்னு கலக்கிற இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஹர்திக் பாண்டியா 1993ல குஜராத்ல பிறந்தாரு. அப்பாவோட தொழில் நஷ்டமாகி பரோடாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. ஆனா அந்த வறுமை அவரோட வேகத்தை குறைக்கல. சரியா 2015ல மும்பை இந்தியன்ஸ் அணியால் 10 லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்டார். சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில 8 பந்துகள்ல 21 ரன்கள் எடுத்து சச்சின் டெண்டுல்கரையே தாம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. போட்டி முடிஞ்சதும் சச்சின் நேர்ல வந்து, நீ அடுத்த 1.5 வருஷத்துல இந்தியாவுக்காக ஆடுவேன்னு சொன்னாரு. ஆனா சொன்னதை விட 7 மாசத்துல இந்திய அணியில நுழைஞ்சாரு. நடுவுல முதுகுல ஆபரேஷன், ஃபார்ம் அவுட்னு பல விமர்சனங்கள். ஆனா 2022 ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு கேப்டனா வந்து முதல் வருஷத்திலேயே கோப்பையை ஜெயிச்சு எல்லார் வாயும் அடைச்சாரு. 2026 T20 உலக கோப்பையை இந்தியா ஜெயிக்க முக்கிய காரணமா இருக்கிறதுனாலதான் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவரை குங்ஃபூ பாண்டியான்னு சொல்றாங்க. தலைவனோட இந்த அவதாரத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸோட பயோகிராபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.